ஏன்னா 2026க்கு அர்த்தமே கட்டப்படுகிறது. கிரேக்கர் மொழியில இது ஒரு பலனான ஒரு, அதாவது ஒரு அர்த்தத்துக்கு ஒரு பலன். நான் எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷத்துல நீங்க கட்ட போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா இது ஒரு கற்ற ஆண்டா இருக்க போகிறது. கிரேக்கர் மொழியில தெளிவாக போட்டிருக்கு 2026க்கு 2026 அர்த்தமே அதுதான். அது ஒரு பலன் உள்ள வார்த்தை. அருமையில் ஐயா சொன்னதை போல ஒரு உழைக்கிற ஆண்டு. Thank you Jesus. காலையில நல்லா உழைக்கும் தெரியுமா? நல்லா உழைக்கிற ஒரு ஆண்டு. பலன் இருந்தால் தான் உழைக்க முடியும். பலன் இருந்தால் தான் காரியங்களை செய்ய முடியும். ஆக இந்த ஆண்டுல கட்ட போறீங்க. இந்த ஆண்டுல கட்டோட கரம் இன்னொரு அர்த்தம் இருக்கு. 2026 2026க்கு கட்டோட கரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆண்டு எல்லா கரங்களை வைத்து இந்த ஆண்டு முழுவதும் நீங்க கட்ட போறீங்க. யெகோவா என்ற நாமம், இயேசு கிறிஸ்து, யாவே உங்களை ஆசீர்வதிக்க போற. சொல்லுங்க யாவே. யாவே யாருங்க? இயேசு கிறிஸ்து உங்களை என்னை ஆசீர்வதிக்க போகிறாங்க. பலன் ஆண்டா இருக்க போறீங்க. கட்ட போறீங்க. கட்டது மட்டும் இல்ல, மேலும் கட்டுங்க. You will build up and you build on. புரியுதா நான் சொல்றது? நீங்க கட்டுறீங்க, அதுக்கு மேல கட்டுறீங்கன்னா அர்த்தம் இருக்கு. இந்த ஆண்டு முழுவதும் முன்னோடு தேவன் இருக்க போகிறார். Thank you Jesus. போன